29ஆம் தேதியிலிருந்து மின்னணு இயந்திரங்களை சரிபார்க்கும் முறை நடந்து வருகிறது. கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 மிஷினை நாங்கள் வெரிஃபை பண்ணணும்னு கேட்டிருந்தோம். 29ஆம் தேதி 2 மிஷின் வெரிஃபை பண்ணோம். அதில் எந்த சிரமமும் இல்லை, சரியா இருந்தது. 30ஆம் தேதி 2 மிஷின் எடுத்தோம். அதில் ஒரு மிஷின்ல விவிபேட் ஒர்க் பண்ணல. அதனால அதை பாதியிலே நிறுத்திட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வேற ஒரு போலிங் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து வெரிஃபை பண்ணாங்க. நேற்றைய தினம் இன்னொரு விவிபேட் ஒர்க் பண்ணல. அதாவது அந்த பிரிண்ட் ஆகி நாம எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்துறோமோ அந்த வாக்கு சின்னம் வந்து பிரிண்ட் ஆகி உள்ள விழுற பாக்ஸ் பேர் தான் விவிபேட். அந்த விவிபேட் ஒர்க் பண்ணல. இதுவரைக்கும் வெரிஃபை பண்ண 6 மிஷின்ல 2 மிஷின்ல விவிபேட் ஒர்க் பண்ணல. இதுல 2 கட்டமாக இந்த செக்கிங் நடக்கும். ஒன்று, நம்ம அந்த அப்ளிகன்ட் கேண்டிடேட்டோட விருப்பத்துக்கு இணங்க 14 பூத் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 14 பூத்தோட பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட்டை வந்து சரிபார்க்கும் பணி. அது முதல்ல வந்து பார்ட் 1ல வந்து அதை வந்து ஒத்தென்டிகேட் பண்ணுவாங்க. இது சீரியல் நம்பர் சரி பார்ப்பாங்க, இது ரெகக்னைஸ் பண்றாங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கேண்டிடேட் எத்தனை ஓட் போட்டிருக்காங்க, டோட்டல் ஓட் டேலி ஆகுதா, ஃபார்ம் 20யோட டேலி ஆகுதான்னு சரி பார்ப்பாங்க. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸும் வந்து சரியாக நடைபெற்றது. அதுக்கு பிறகு ப்ரிலிமினரி மாக் போல் ஒன்று பண்ணுவாங்க, சரியாக நடைபெற்றது. டீட்டெயில் மாக் போல் பண்றாங்க. டீட்டெயில் மாக் போல் பண்ணும் பொழுது கடந்த 4 நாள்ல இருக்கிற ப்ராசஸ்ல ஒரு விவிபேட் எந்திரம் மட்டும் டீட்டெயில் மாக் போல் 412 ஓட் போட்டதுக்கு பிறகு அந்த லைட் எரியவில்லை. அப்படி என்றால் அந்த விவிபேட் எந்திரத்தை மாற்றி இன்னொரு விவிபேட்டை வச்சு தொடர்ந்து மாக் போல் கண்டக்ட் பண்ணி அந்த 500 ஓட் வரைக்கும் கண்டினியூ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து சாதாரணமாக நம்ம தேர்தல் நடக்கும் அன்னைக்கு கூடி, போலிங் டே அன்னைக்கு கூடி விவிபேட் எந்திரங்கள்ல சிறு கோளாறுகள் ஏற்படுது, வழக்கமாக வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடைமுறை என்றால் இமிடியட்லி அந்த விவிபேட்டை ரீப்ளேஸ் பண்ணி தேர்தல் கண்டினியூ பண்ணுவாங்க. அதே நடைமுறையில் வந்து இந்த எஸ்ஓபி படி விவிபேட்டை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். இல்லை என்டையர் செட்டே ரீப்ளேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த இவிஎம் சிஎன்பி ப்ராசஸ் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அவங்களோட சீஃப் ஏஜென்ட் வந்து இல்லை அதை கண்டினியூ பண்ணதுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிவித்திருக்காங்க. இன்றைக்கு காலையில் அடுத்த 2 மிஷின்களை வெரிஃபை பண்றதுக்காக வந்தோம். கழகத் தலைவர் அவருடைய நியமிக்கப்பட்ட பிரதிநிதியாக நான் உள்ள போய் அந்த மிஷின்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. வச்சதுல போலிங் ஸ்டேஷன் 75, வாக்குச்சாவடி 75ல ஒவ்வொரு மிஷினையும் சீல் பண்ணி அது மேல ஒரு அட்ரஸ் டேக்னு ஒரு காகிதம் ஒட்டி அதை சீல் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த நம்பரை எழுதி வச்சிருப்பாங்க. 2 பேலட் யூனிட்ல வாக்கு செலுத்தக்கூடிய அந்த இயந்திரத்தில் 2 யூனிட்ல எண்கள் மாறுபட்டு இருந்தன. அது ஹியூமன் எரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்கு நியமிக்கப்பட்டவரை நீங்க அதை தொடங்குங்கன்னு சொல்லிட்டு அடுத்த அறைக்கு எனக்காக கொடுக்கப்பட்ட அறைக்கு நான் வெரிஃபை பண்றதுக்கு வந்தேன். 157 அது வந்து பூத் எண் 157. அந்த 157வது பூத்துல வெரிஃபை பண்றதுக்கு மெஷின்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வச்சாங்க. வச்சப்ப எல்லா மிஷின்லயும் கண்ட்ரோல் யூனிட்ல, அதாவது எந்த இயந்திரத்தில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பேலட் யூனிட் 3 பேலட் யூனிட், ஏன்னா கொளத்தூர்ல 36 வேட்பாளர்கள், அதனால அந்த வாக்கு செலுத்தும் அந்த பட்டன் அழுத்துற மிஷின் வந்து மொத்தம் 3 வச்சிருப்பாங்க. அந்த 3 மிஷின் மொத்தம் 4 மிஷின்லயும் அட்ரஸ் டேக் இருக்கும். அட்ரஸ் டேக் அப்படிங்கிறது எந்த தொகுதியை சார்ந்தது, என்ன பேலட் அந்த மிஷினோட நம்பர் எது, எந்த போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு எழுதி அந்த ஆபீசர் கையெழுத்து போட்டிருக்கணும். ஒவ்வொரு மிஷின்லயும் 2 பக்கம் ஒரு தாழ்பால் இருக்கும். அதனால 2 டேக் இருக்கும். அப்ப பேலட் யூனிட் 3த்துல 6 டேக் இருக்கணும், கண்ட்ரோல் யூனிட்ல 1 டேக் இருக்கணும். மொத்தம் 7 டேக். அட்ரஸ் டேக் வந்து 7 டேக் இருக்கணும். 7 டேக்குமே புத்தம் புதியவையாக இருந்தன, ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி இல்ல. 7 டேக்லயுமே 7 மிஷின்லயுமே எதுவும்
பூர்த்தி செய்யப்படாமல் நிரப்பப்படாமல் புத்தம் புதிய அட்ரஸ் டேக் இருந்தது. குறிப்பாக அதுல ஒரு அரக்கு சீல் வைப்பாங்க. அந்த மிஷின்ல நாங்க முந்தான நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், 29ஆம் தேதியிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அரக்கு சீல இந்த அட்ரஸ் டேக் எழுதிட்டு அந்த எழுத்துக்கள் மறையப்படக்கூடாதுன்றதுக்காக அட்ரஸ் டேகோட பின்பக்கம் அரக்கு சீல் வச்சிருப்பாங்க. இங்க எடுத்து பார்த்தா அட்ரஸ் டேக் ஃபில் பண்ணல, காலியாக நிரப்பப்படாமல் இருக்கிறது. அரக்கு சீல முன்பக்கமா வச்சிருக்கிறாங்க. இதை குறித்தெல்லாம் தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டபோது அது ஹியூமன் எரருங்கிறாங்க. யாரோ ஒரு பூத்துல தெரியாம நிரப்பாமல் விட்டுட்டாங்கன்னு. அதை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பேலட் யூனிட் நான் சொல்றேன் இல்லையா, அந்த வாக்கு செலுத்தும் கருவி, அதை கூட வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் யூனிட் தான் எடுத்துக்குவாங்க. அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் வாக்கு எண்ணிக்கை அப்போ ஒரு தடவை திறந்து இருக்கணும், திருப்பி சீல் பண்ணியிருக்கணும். அப்ப 2 அரக்கு சீல் இருக்கணும் அதுல, அதுவும் இல்லை. அந்த வாக்கு எண்ணிக்கை, அந்த வாக்கு இயந்திரம் 2 சீல்கள் இல்லை, புதியதான அட்ரஸ் டேக் இருக்கிறது. அதே போல இன்னைக்கு வந்து சிஎன்பி ப்ராசஸுக்காக எடுத்த இந்த 2 இவிஎம் செட்டிலையும் வந்து அந்த அவுட்டர் ஸ்லிப்பில் வந்து முழுமையாக எழுதவில்லை என்றது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காங்க. அது ஒரு மைனர் கிளரிக்கல் எரர் மட்டும்தான். அது கிராஸ் செக் பண்ணோம்னா அது திறந்து அந்த சீரியல் நம்பர் சரி பார்க்கலாம், ஆத்தென்டிகேட் பண்ணி இந்த சியூ பியூ அண்ட் விவிபேட் வந்து ஆத்தென்டிகேட் சரி பார்க்கலாம், ஃபார்ம் 20லேயும் மற்ற ஆவணங்கள் வச்சு சரி பார்க்கலாம். அந்த அவுட்டர் கவர்ல வந்து அந்த போலிங் பூத் நம்பர் அண்ட் அதர் டீடைல்ஸ் மார்க்கர் பென்ல எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 2 காரணங்கள் சுட்டிக்காட்டி வந்து அவங்க வந்து தொடர்ந்து இது அதை விட்னஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து இது பாய்காட் பண்ணியிருக்காங்க. நாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இதை நீங்க தொடர்ந்து பண்றதுக்கு திருப்பி அழைச்சிருக்கோம். 1, 2 ஆல்டர்னேட் இவிஎம் நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ரேண்டமா கூட செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். விவிபேட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி இந்த விவிபேட்டை வந்து மோக் போல கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்கு 1 hour டைம் கொடுத்துருக்கோம். அந்த 1 hourலையும் அவங்க வந்து விருப்பம் தெரிவிக்காத பட்சத்தில் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ன்ற முறையில் நானே வந்து மற்ற பிற அரசியல் கட்சியினர்கள் இருக்காங்க, அந்த அவங்களோட பிரசன்ஸ்ல குலுக்கல் போட்டு ஒரு 10 இவிஎம் செட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட பிரசன்ஸ்ல வந்து அதிலிருந்து 2 இவிஎம் வந்து செலக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ், இந்த இவிஎம் செக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளோம். இந்த மொத்த தேர்தலிலுமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை அல்லது சரியாக பாதுகாக்கப்படாததினால் இந்த தேர்தல் முறையான தேர்தல் இல்லை என்பதை எங்களால் அறிவியல் பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. இதை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் 30ஆம் தேதி ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். 30ஆம் தேதி ஏறக்குறைய ஒரு 19 கேள்விகளை எழுப்பி இதை நீங்கள் பெல்லிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய என்ஜினியர்கிட்ட 19 கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அவரும் கேட்டு பதிலை பெற்று தருவதாக சொல்லியிருக்கிறார். 29, 30, 31 மற்றும் இன்றைய தேதி வரை இது முழுவதுமாக வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முழு வீடியோ ரெக்கார்டிங்கையும் சர்டிபிகேட்டோட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இன்றைக்கு அட்ரஸ் டேகே இல்லாம இருந்த போலிங் ஸ்டேஷன் 157 உடைய மெஷினை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். நாங்கள் உரிய நீதிமன்றத்தை அணுகுவோம். அப்ப இது எவிடன்ஸா தேவைப்படும். எனவே இதை சீலிட்டு பத்திரமாக வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இதற்கு மேலும் இன்னும் கூட நாங்கள் ஒரு 6 மிஷின் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஏறக்குறைய 30% மிஷினுக்கு மேல 8 மிஷின் வெரிஃபை பண்ணோம். அதுல 3 மிஷின்ல பிரச்சனை இருக்கு. 30%க்கும் அதிகமான இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக இல்லாததனால் எங்களுக்கு இந்த மொத்த நடைமுறையிலுமே நம்பிக்கை இல்லை. கழக தலைவரிடம் இதை நாங்கள் சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர்ல பங்கெடுப்பது தேவையற்றது. இதுவே இதுவரைக்கு கிடைத்திருக்கிற
சாட்சியமே போதுமானது. இந்த எலெக்ஷன் சரியான முறையில் நடைபெறவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு. ஒரு சரியான ஃபேக்சுவல் இது இல்லை. வாக்குப்பதிவு எந்திரங்கள் நீங்களே வந்து பார்த்திருப்பீங்க. இது வந்து 3 அடுக்கு பாதுகாப்புல தான் வந்து இந்த சிந்தாதிரிப்பேட்டை ஸ்ட்ராங் ரூம்ல இது பண்ணுவாங்க. வெளியில வந்து சிசிடிவி கவரேஜஸ் இருக்கு, நீங்க பாப்பீங்க. வித் கன் போலீஸ் பாதுகாப்பு வெளியில இருக்கும் ஒரு லெவல். செகண்ட் லெவல்ல செகண்ட் லேயர் ஆஃப் ஆர்ம்டு போலீஸோட பாதுகாப்பு இருக்கும். தேர்ட் லேயர்ல டபுள் சீல்டு வந்து ஸ்ட்ராங் ரூம்ஸ் இருக்கு. அந்த டபுள் சீல்ட் ஸ்ட்ராங் ரூம் தாண்டி தான் வந்து உள்ள போக முடியும். என்டையர் செட் ஆஃப் இந்த பில்டிங்கும் உள்ள இருக்கிற ஸ்ட்ராங் ரூம்ஸும் சிசிடிவியோட பாதுகாப்பில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது திறக்கும் பொழுதும் இது வந்து ஏதாவது காரணத்துக்காக சரி பார்க்கும் பொழுதும் அனைத்து அரசியல் கட்சியினர்களுக்கும் தகவல்கள் அனுப்பி அவங்களோட பிரசன்ஸ்ல தான் எப்போதும் வந்து இந்த இடத்தை யாராவது அணுகும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், சீஃப் எலெக்டர் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து இதை சரியாக இருக்கின்றதா அதனால சரி பார்த்து அவங்களோட அந்த படிவத்தில் கையெழுத்து போட்டு வழக்கமாக இதுக்கு இன்ஸ்பெக்ஷனும் உண்டு. ஸோ இது வந்து மிக பாதுகாப்பாக இந்த சிந்தாதிரிப்பேட்டை ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்காங்க. அதுல எந்த சந்தேகத்துக்கு எந்த அடிப்படையும் இல்லை. நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபைட் காப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அந்த சர்டிஃபைட் காப்பி வந்த உடனே கழக சட்டத்துறை தலைவருடைய அனுமதியுடன் உரிய நீதிமன்றத்தை, தேவையென்றால் உயர்நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ நாடி சரியான தீர்வை பெறும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க நீதிமன்றத்தை அணுகிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டீட்டெயிலான நாங்க விளக்கங்கள் நீதிமன்றத்திலையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. நான் இப்போ வந்து படிப்படியாக என்னென்ன நடந்துட்டு இருக்கிறோம் உள்ளதும் இதுல எந்த சந்தேகத்துக்கும் வாய்ப்பில்லைன்னு உள்ளதும் விளக்கமாக சொல்லியிருக்கோம்.